அடுத்த வாட்டி பன்னீர் வாங்குனீங்கன்னா எப்பவும் போல செய்யாம இந்த மாதிரி பன்னீர் கிரீன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சாஃப்டா சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 2 போல பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இது மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பூன் சீரகம், 2 போல ஏலக்காய், பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். 1 கிராம் போல தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் போல நல்லா குக் ஆனதும் பன்னீர் சேர்த்தீங்கன்னா சூப்பரான கிரீன் பன்னீர் கிரேவி ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.